கரூர் நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜோதிமணிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினரே அங்கு மாற்று கட்சியினரோடு சேர்ந்து செயல்படக்கூடிய நிகழ்வு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, ஜோதிமணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி நாம பார்க்க முடியும். திமுக அலையன்ஸ் 10க்கு மேற்பட்ட கட்சிகள் இருந்த நிலையிலையும் கரூரை பொறுத்தவரைக்கும் திமுகவினரே காங்கிரசுக்கு எதிராக, குறிப்பாக ஜோதிமணிக்கு எதிரான மனநிலையோடு செயல்படக்கூடிய நிகழ்வு திமுக வாக்குகள் ஜோதிமணிக்கு கிடைக்குமா? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமக்கல்லில் இருந்து ஜோதிமணிக்கு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. ஆனால் இந்த தொகுதிக்கு நேரடியாக வந்து ஏன் பிரச்சாரம் மேற்கொள்ளல அப்படிங்கிற சொந்த கட்சியினரே ஜோதிமணிக்கு எதிராக செயல்படக்கூடிய நிகழ்வு தனக்குத்தானே அவர் சூனியம் வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தொகுதி இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது இந்த இருமுனை போட்டியில ஜோதிமணி மிகப்பெரிய அளவு. இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டா 4 வேட்பாளருமே காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி, அதிமுக வேட்பாளர் தங்கவேலு, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் செந்தில்நாதன், நாம் தமிழர் வேட்பாளர் கருப்பையா, 4 பேருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் களத்தில் இருக்கக்கூடியதையும் நாம ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், கரூரின் இறுதிக்கட்ட கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? வெற்றி வாய்ப்பு யாருக்கு இப்போ அதிகமாக இருக்கு சார்? கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் தொகுதி முழுவதும் பிரச்சாரங்கள் இறுதி கட்டத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கு. அதில் ஜோதிமணி அவர்கள் மீண்டும் களம் காண்றதுனால இது ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தொகுதி கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் வேட்பாளருக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரூர் இருக்கட்டும், அரவக்குறிச்சி, வேடசந்தூர், விராலிமலை, மணப்பாறை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே நாம் நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா மற்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி தலைமை சீட்டை கொடுக்கும்போது அங்கு வேட்பாளர்கள் களத்தில் இறங்கிறாங்க. ஆனால் இந்த கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜோதிமணி அவர்களுக்கு சீட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கோஷங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மட்டத்தில் இருந்தும் திமுக தலைமைக்கு முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தே ஜோதிமணிக்கு சீட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானங்களை காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சார் அங்கே தீர்மானத்தை இயற்றி டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஜோதிமணி மீது சொந்த கட்சியினரே விரக்தியோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் தான் இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணியோடு சேர்ந்து காங்கிரசார் வேலை செய்கிறார்களா, அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஜோதிமணிக்கு சாதகமான நிலையில் வேலை செய்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கே களத்தில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா கடந்த கால வாக்கு சதவீதங்கள், ஏற்கனவே வெட்ட புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இங்கே தொகுதியை நம்ம கணிக்க முடியாத ஒரு சூழல் தான். காரணம் என்ன அப்படின்னா சொந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு மனநிலை. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் முழுக்க ராகுல் காந்தியுடைய சப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இங்கே சீட்டை வாங்கியிருந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையோ அல்லது காங்கிரஸ் நிர்வாகிகளோ ஜோதிமணிக்கு சீட் கொடுப்பதற்கு அவங்களா மனம் சீட் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரல. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் நேரடியாக களம் காண வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக ஒரு வலுவான அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் 10க்கு மேற்பட்ட கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்தாலும் இந்த கூட்டணி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இணைந்து செயல்படுவார்களா அப்படின்னா அங்கு கேள்விக்குறியான ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஜோதிமணி அப்படின்னா ஜோதிமணியை எதிர்த்து அதிமுக சார்பில் எல் தங்கவேல் அப்படிங்கிறவர் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. தங்கவேலை பொறுத்த வரைக்கும் தீவிரமான களப்பணியில் இறங்கி வேலை செய்துட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே சம அளவு வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த கரூர் தொகுதியில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மிக பின்தங்கிய நிலையில் தான் அவர்களுடைய செல்வாக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ முழுக்க ஜோதிமணி அவர்கள் திமுக தயவை வைத்து தான் அங்கு வெற்றி பெற முடியுமே தவிர காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான வாக்கு வங்கி எல்லாம் அங்கே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவோட அனுசரணையாக சென்றால் தான் அங்கு வெற்றி வாகை சூட முடியும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதாவது எல் தங்கவேலு அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கரை போன்றவங்களை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும்,
தங்கள் பக்கம் திசை திருப்பக்கூடிய வேலைகளையும் ரகசியமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நேரடியாக நாம களத்தில் பார்க்க முடிந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணிக்கு வந்து மிக ஒரு கடினமான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் தான் இந்த தொகுதியில் உருவாக போகிறது. அதே நேரத்தில் கடந்த தேர்தலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தம்பித்துரை அவர்களை சுமார் 4 லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் ஜோதிமணி வெற்றி கண்டிருந்தாங்க. ஆனால் ஜோதிமணி வந்து முழுக்க அங்கு வெற்றி பெறுவதற்கு அவருக்கு சாதகமான போக்கை உருவாக்கியது தம்பித்துரை இந்த கரூர் நாடாளுமன்றத்துக்கு என்ன செய்தார், எந்த விதமான வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றல அப்படிங்கிற வாதங்களை தான் ஜோதிமணி முன் வச்சுட்டு இருந்தாங்க. இதே வாதங்களை தான் இப்போ ஜோதிமணிக்கு எதிராக அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் போன்ற கட்சிகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜோதிமணி 5 ஆண்டு காலமாக எம்பியாக இருந்தும் கொடுத்த வாக்குறுதிகள் பெருமளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாக்குறுதியை கேட்டாலும் மத்திய பாஜக அரசு அதை செயல்படுத்த முன்வரல, செயல்படுத்த விடாமல் தடுத்துட்டாங்க அப்படிங்கிற கோஷங்களை கருத்துக்களை பதிலத்தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கும் போது 5 ஆண்டு காலமாக நாங்கள் ஜோதிமணியை தொகுதி பக்கமே பார்க்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. தொகுதிக்கே அந்த அம்மா வர்றது கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படலை. அப்படி அந்த அம்மாவை நேரில் போய் சந்தித்தாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, மத்திய பாஜக அரசு செய்ய விடமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரே பதிலை தான் ரிப்பீட்டாக தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஜோதிமணி எம்பியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பரவலாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது மாற்று கட்சியினர் கிடையாது. திமுக சார்புடைய மக்களும் சரி, காங்கிரஸ் சாரும் சரி இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய நிகழ்வு தான் அங்கு ஜோதிமணிக்கு எந்த அளவுக்கு கழுத்தில் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக செந்தில்நாதன் அப்படிங்கிறவர், அதாவது அதிமுகவில் இருந்து அதிமுக கோஷ்டி பூசல் காரணமாக அங்கிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சி வந்த கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் களத்தில் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி கிடையாது, இருமுனை போட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது அதிமுகவுக்கும் திமுக கூட்டணியான காங்கிரசுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு மோதலாகத்தான் இங்கே பார்க்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. மத்திய பாஜக அரசுடைய செயல்பாடுகள், பிரதமர் மோடி அவர்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய வேலையிலையும், அதே நேரத்தில் திமுக அரசுடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ இருமுனை போட்டி அப்படிங்கிற நிலையில் அதிமுக வேட்பாளர் தங்க வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஜோதிமணி தம்புத்திரியை அடித்து காலி பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்று அங்கு வெற்றி பெற்று எம்பியாக இருந்தாரோ அதே போன்ற வாதங்களை தான் ஜோதிமணி அவர்கள் 5 ஆண்டு காலமாக இந்த தொகுதிக்கு செய்த செயல்பாடுகள் என்ன, கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் முன் தெரிவிக்கணும் அப்படிங்கிற வாதங்களை தான் மக்கள் மன்றத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் முழுக்க மத்திய பாஜக அரசு அப்படிங்கிற கோணத்தில் சொல்லக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தேவையில்லாத ஒரு பதில். நம்ம தொகுதிக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை ஏன் செய்யலை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஜோதிமணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதாக தான் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் சமுதாய ரீதியாக நாம் எதுக்கு பேசல அப்படின்னா 4 வேட்பாளருமே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணியாக இருக்கட்டும், பிஜேபி வேட்பாளராக இருக்கட்டும், அதிமுக வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர் 4 பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறனால சமுதாய அடிப்படையில் நாம பேசல. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தொகுதியை ஏற்கனவே தெரியும் விவசாயம் சார்ந்த தொகுதி. இதை தாண்டி டெக்ஸ்டைல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த டெக்ஸ்டைல் தொழில்கள் முடங்கி கிடப்பதன் மூலமாக ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கு முதன்மையான தொழிலாக இருக்கக்கூடிய டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லாரி பாடி கட்டக்கூடிய தொழில்கள், இந்த தொழில்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே சிட்டிங் எம்பி ஜோதிமணி நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது ஜோதிமணிக்கு மிக பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொகுதிக்கு நேரில் சென்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளல. நாமக்கல்ல இருந்து கரூருக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. கோயம்புத்தூர்ல ராகுல் காந்தி அவர்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்தின் மூலமாக ராகுல் காந்தியும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டாங்களே தவிர இந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரத்தில் ஈடுபடல. அப்ப இந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்னா திமுக எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் இந்த தொகுதிக்கு நேரடியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் சென்று ஈடுபட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்று ஈடுபட்டாங்க. ஆனால் தமிழக முதலமைச்சர் செல்லல. ராகுல் காந்தி கூட கோவைக்கு வந்த ராகுல் காந்தி இந்த
கரூர் தொகுதிக்கு வந்து தன்னுடைய கட்சி வேட்பாளருக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே பிரச்சாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஜோதிமணி 24/7 அப்படிங்கிற அடிப்படையில் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய டைமை எல்லாம் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அடிப்படையில் வேகம் எடுத்து செயல்பட்டாலும் மக்கள் மத்தியில் 5 ஆண்டுகள் என்ன வேலை செய்தால் அப்படிங்கிற விரக்தியை அவரால் தீர்க்க முடியாத நிலை இருக்கக்கூடிய நிகழ்வை வச்சு பார்க்கும்போது இந்த தொகுதி அதிமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில ஒரு நெக் மூமெண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஜோதிமணியை விட அதிமுக வேட்பாளர் எல் தங்கவேலு அவர்கள் முன்னணியில் இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. எங்களோடு இணைந்து கரூர் தொகுதியின் கள நிலவரத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.